தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளில் தூய்மை பணிகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் உயர்ந்த தரத்துக்கு கொண்டுவர வேண்டும் என்று சமீபத்தில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதற்காக உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் முதல் வார்டு அதிகாரிகள் வரை அனைவரும் தினசரி காலை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. சாலைகள், பொது இடங்கள், கட்டிடங்கள் ஆகியவற்றில் குப்பை, கட்டிடக் கழிவு, சுவரொட்டிகள் இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அன்றாட வாழ்வோடு நெருக்கமாக தொடர்புடைய இந்தவித திட்டங்களில் அலட்சியம் அனுமதிக்கப்படாது என்று முதலமைச்சர் தெளிவாக எச்சரித்துள்ளார். பணிகளில் தோல்வி அடையும் அதிகாரிகள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்சியில் முதல்வர் விஜய் பேசுகையில், தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்று திமுகவும் மற்றும் பலரும் என்னென்ன வேலைகள் செய்தார்கள் என்பதை பார்த்தேன். பதவி போன சோகத்தில் ஸ்டாலின் அறிக்கையாக விட்டு தள்ளுகிறார். அதிமுக ஆட்சியின் போது ஒரு தெரு விடாமல் போதைப்பொருள் கலாச்சாரம் கொட்டி கிடந்தது. இதனை தடுத்திருந்தால் பெண்களுக்கு அநீதி நடந்திருக்குமா? திமுகவின் தோல்விக்கு காரணம் தேடாதீர்கள், உங்கள் வீட்டிலேயே காரணம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருப்பவர்களே திமுக தோல்விக்கு காரணம். அதனை திமுக தொண்டர்களே கூறுகின்றனர். தாவேக ஆட்சி அமைந்து சுமார் 1 மாதமாக இருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் திமுகவை குறை கூறுவது விமர்சனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் திமுக எம்எல்ஏ அலுவலகத்தை கனிமொழி திறந்து வைத்தார். அப்போது விஜயின் விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கனிமொழி, தாவேக தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது, அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். அதனை விடுத்து திமுகவை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அரசியல் களம் பரபரப்பாக உள்ள நிலையில் ஆளும் திமுகவுக்கும் முக்கிய முடிவுகள் குறித்த விவாதங்கள் அண்ணா அறிவாலயத்தை உலுக்கி வருகின்றன. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படும் என்கிற தகவல் கடந்த சில நாட்களாக பெரும் பேச்சாக இருந்தது. ஆனால் இப்போது கிடைத்துள்ள எக்ஸ்க்ளூசிவ் தகவலின்படி அந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் கர்நாடகாவின் மலைப்பிரதேசமான கூர்க் பகுதிக்கு மேற்கொண்ட ரகசிய சுற்றுப்பயணத்தின் போது இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.